கடந்த காலங்களில் 4 லட்சம் ரூபாய் வரை ஒரு மாணவனுக்கோ ஒரு மாணவிக்கோ, தகுதியுள்ள ஒரு மாணவனுக்கோ மாணவிக்கோ கல்லூரியில் சேர வேண்டுமென்றால் 4 லட்சம் ரூபாய் வரை தாயோ அல்லது தகப்பனோ அல்லது யாராவது ஒரு கேரண்டர் சைன் பண்ணாலே அந்த 4 லட்சம் ரூபாய் வரை மாணவ மாணவியர்களுக்கு கல்வி கடன் கிடைத்து வந்தது. அது ஒரு ஸ்லாப். அதுக்கு அடுத்து 7.5 லட்சம் ரூபாய் வரை மாணவர்களுக்கு கல்வி கடன் வழங்கலாம் என்ற நிலைப்பாடு வந்தது. 4 லட்சம் என்பது ஒரு ஸ்லாப், 7.5 லட்சம் என்பது ஒரு ஸ்லாப். அப்பொழுதுதான் நாங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள், ஏன் இதை மாணவர்களுக்கு அதிகமாக நாம் நீட்டித்து கொடுக்கக்கூடாது என்ற முதலமைச்சர் அவர்களுடைய கரிசனத்தின் அடிப்படையில் இப்பொழுது மாணவர் கல்வி கடனுக்கான கடன் தொகை நீட்டிக்கப்பட இருக்கிறது. அந்த மாணவர்களுக்கான கல்வி கடன் நீட்டிக்க இருப்பதை பொறுத்தளவில் மாநில அரசு வங்கியாளர்களுடன் பல சுற்று பேச்சுவார்த்தை தொடர்ந்து இருக்கிறது. அந்த பல சுற்று பேச்சுவார்த்தையில் தமிழக அரசு வங்கியாளர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த அளவுக்கு வங்கியாளர்களோடு கலந்து பேசி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், வங்கியாளர்களோடு கலந்து பேசி ஒரு திட்டத்தை தயார் செய்ய வேண்டும் என்று உயர் அதிகாரிகளுக்கு ஒரு தாக்கீதை முதல்வர் அவர்கள் கொடுத்தார்கள். அதன் அடிப்படையில் இப்பொழுது 4 லட்சம் என்கிற ஸ்லாபை தாண்டி 7.5 லட்சம் என்கிற ஸ்லாபை தாண்டி மாணவர்களுக்கு கல்வி கடன் அதிகமாக தாராளமாக கொடுக்கலாம் என்கிற ஒரு நிலைப்பாட்டினை தமிழக அரசு எடுத்திருக்கிறது. குறிப்பாக கடந்த ஆண்டு மார்ச் 2026ஆம் ஆண்டு வரை 1,02,000 மாணவர்களுக்கு மொத்தம் 2,860 கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளது. அதாவது கடந்த ஆண்டு 2025-26 2,860 கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலே 1,50,000 மாணவர்களுக்கு கல்வி கடன் வழங்குவதற்கு மாநில அரசு திட்டமிட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு 1,02,000 மாணவர்களுக்கு கல்வி கடன் வழங்கப்பட்டது, ஆல்ரெடி டிஸ்பர்ஸ்ட். பட் இந்த ஆண்டு 1,50,000 மாணவர்களுக்கு கல்வி கடன் வழங்கப்பட இருக்கிறது. ஸோ எங்கள் தமிழக அரசனுடைய டார்கெட் கடந்த ஆண்டு 2,860 கோடி என்றால் இந்த ஆண்டு 3,000 கோடியை அது கடக்க வேண்டும் என்ற ஒரு இலக்கை நாங்கள் நிர்ணயித்திருக்கிறோம். ஒரு மாணவருக்கு அதிகபட்சம் 7.5 லட்சம் வரை பிணையில்லா கடன் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆல்ரெடி அது இருக்கு. 7.5 என்பது பிணையில்லா கடன் வழங்க வேண்டும் சொல்லிட்டு ஏற்கனவே இருக்கு. ஆனால் விரைவில் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கோ மாணவர்களுக்கோ கல்லூரிகளுக்கோ பெற்றோர்களுக்கோ முதல்வர் அவர்கள் மிக விரைவில் ஒரு நல்ல செய்தியையும் அறிவிக்க இருக்கிறார்கள். அந்த பிணை கடனுடைய அந்த சீலிங், அந்த 7.5 lakhs என்பது உயர்த்தப்படும் என்கிற ஒரு அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படலாம். அதற்கு முன்னோட்டமாக மாநில அரசு இந்த ஆண்டு இதுவரையில் இல்லாத ஒரு விரிவான திட்டத்தை மாநில அரசு ஏற்பாடு செய்திருக்கிறார். இதுவரையில் வங்கியில் எந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒரு நோடல் ஆஃபீஸர் இருப்பாங்க. ஒவ்வொரு பேங்க், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டிலும் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு நோடல் ஆஃபீஸர் இருப்பாங்க வங்கியின் சார்பாக.
சில ஊரில் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இருக்கும், சில ஊரில் இந்தியன் பேங்க் இருக்கும், சில மாவட்டத்தில் ஸ்டேட் பேங்க் இருக்கும், சில மாவட்டங்களில் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கும். இப்படி ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஒரு நோடல் பேங்க் தான் அதுக்கு முழுமையான பொறுப்பு. அந்த பேங்க் தான் மாணவர்கள் கல்விக்கடன் வேண்டி விண்ணப்பிக்கிற பொழுது அந்த மாணவர்களுடைய சான்றிதழ்கள் சரிபார்க்கப்பட்டு, அந்த மாணவர் எந்த கல்லூரியிலே படிக்கிறார் என்பதை சரிபார்க்கப்பட்டு, அவருடைய சான்றிதழ்கள் சரியாக இருக்கிறதா, அட்மிஷன் கார்டு சரியாக இருக்கிறதா, அவர் எந்த பிரான்ச்சில் ஜாயின் பண்ணி இருக்கிறார் என்பதெல்லாம் சரிபார்த்து அந்த மாணவருக்கு கல்வி கடன் வழங்குகிற பொறுப்பை அந்த நோடல் பேங்க் தான் செய்யும். ஆனால் இந்த முறை ஒரு புதிய மாறுதல் திட்டத்தை தமிழக அரசு நாங்கள் அறிவித்திருக்கோம். அந்த திட்டம் என்பது ஒவ்வொரு மாவட்டத்திலும் நோடல் பேங்க் இஸ் அனதர் சைட். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு ப்ரொஃபஸர், ஒரு அசோசியேட் ப்ரொஃபஸர் ஆர் ஒரு ப்ரொஃபஸர் ரேஞ்சுக்கு உள்ளவங்களை நாங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டு அறிவிச்சிருக்கோம். இப்போ இந்த ஒவ்வொரு ப்ரொஃபஸர்ஸ் ஒவ்வொரு மாவட்டத்திலும் என்ன பண்ணுவாங்க, மாணவர்களுக்கு தேவைகளை கேட்டறிவாங்க. இவ்வளவு நாளாக அந்த பேங்க்கு தான் கேட்கும், மாணவர்கள் பேங்க்கு தான் போவாங்க, பெற்றோர்கள் பேங்க்கு தான் போவாங்க. இனிமேல் இந்த கல்லூரிக்கு ஒரு பேராசிரியர் மாவட்ட அளவில் நியமிக்கப்படுகிறார். அவர் மூலமாக தேவைகள் பெறப்பட்டு நோடல் பேங்கோட பேச்சுவார்த்தை நடத்தி த குயிக் ப்ராசஸ், எந்த மாணவனும் கல்வி கடன் கேட்டு தனக்கு கிடைக்கவில்லை, என்னால் இந்த ஆண்டு கல்லூரியில் தொடர முடியவில்லை, என்னால் இந்த ஆண்டு என்னுடைய படிப்பு தடைபடுகிறது என்கிற நிலையே வராமல் இந்த ஆண்டு முதல் இப்படி ஒரு திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கியிருக்கிறார். அந்த திட்டத்தின் அடிப்படையில் அரியலூர், ஃபார் எக்ஸாம்பிள் அரியலூர் மாவட்டத்தில் டாக்டர் கே செல்வராஜ், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அரியலூர், அவருடைய மொபைல் நம்பர் வெளியிடப்படுகிறது. ஸோ அந்த ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ப்ரொஃபஸர், எப்படி நோடல் பேங்க் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு நோடல் ஆஃபீஸர் பேங்க்கில் இருக்காங்களோ அதே போல் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு பேராசிரியர். இப்போ மாணவர்கள் இவங்களை அணுகலாம், மாணவர்கள் இந்த தொலைபேசியில் பேசலாம், பெற்றோர்கள் இந்த தொலைபேசியில் பேசலாம், சந்தேகம் இருந்தால் கல்லூரிகள் இந்த தொலைபேசியில் பேசலாம். ஸோ சம் காலேஜஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லோன் தரமாட்டேன்னு சொல்லுவாங்க. அது ஏன்னு சொல்லி இந்த ப்ரொஃபஸர் கிராஸ் செக் பண்ணலாம். ஒரு பேரண்ட்ஸ்க்கு எனக்கு கடன் கிடைக்கல, நான் 10 முறை பேங்க்குக்கு போனேன், அந்த மேனேஜர் என்னை மதிக்கலை, நான் நடந்து திரும்பி வரேன், இந்த கேள்வியை கேட்கலாம். ஆனால் இனி ப்ரொஃபஸர் இஸ் அ ரெஸ்பான்சிபிள். மாணவர்கள் சில நேரங்களில் பேங்க்குக்கு போவாங்க, சில மேலாளர்கள் பிஸியாக இருப்பாங்க, பார்க்க முடியறதில்ல, அலக்கழிக்கப்படலாம். ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கன்சென்சஸ், மாணவர்கள் உரிய மரியாதை கிடைக்கப்பட வேண்டும், பெற்றோர்களுக்கும் வங்கியாளர்கள் உரிய மரியாதை கொடுக்கப்பட வேண்டும், பேராசிரியர் பெருமக்கள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கு அறிவித்திருக்கிற இந்த பேராசிரியர் பெருமக்கள் இந்த மாணாக்கர்களுக்கு கல்வி கடன் கிடைக்க ஏற்பாடு செய்வார்கள். அதன் அடிப்படையில் தமிழக முதலமைச்சர் அவர்கள் டாக்டர் கே செல்வராஜ், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அரியலூர், செங்கல்பட்டு டாக்டர் கே ரவிச்சந்திரன், ராஜேஸ்வரி வேதாச்சலம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் செங்கல்பட்டு, சென்னை டாக்டர் பி ரவி, கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் நந்தனம், கோயம்புத்தூர் டாக்டர் எம்எஸ் ஜாகிர் ஹுசைன், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அட்டானமஸ் கோயம்புத்தூர், கடலூர் டாக்டர் விஜயன், பெரியார் ஆர்ட்ஸ் காலேஜ் கடலூர், தர்மபுரி டாக்டர் ஆர் சந்திரசேகரன், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் தர்மபுரி, திண்டுக்கல் டாக்டர் பி ஆஷா தேவி, எம்வி முத்தையா, கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் உமன் திருச்செங்கோடு, ஈரோடு டாக்டர் ஏ பழனிசாமி, கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் சயின்ஸ் மெயின் ரோடு, வீரப்பன் சத்திரம் ஈரோடு, கள்ளக்குறிச்சி மிஸ்டர் எஸ் ருக்குமங்கதன், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்
கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம் டாக்டர் கலையரசி, புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் கவர்மெண்ட் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் உத்தரமேரூர், கன்னியாகுமரி டாக்டர் வி பெட்சி தங்கஷோபா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நாகர்கோயில், கரூர் டாக்டர் சக்திவேல் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அட்டானமஸ் கரூர், கிருஷ்ணகிரி டாக்டர் எஸ் பாலமுருகன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் மென் கிருஷ்ணகிரி, மதுரை டாக்டர் எஸ் பாலமுருகன் மீனாட்சி கவர்மெண்ட் விமென்ஸ் காலேஜ் மதுரை, மயிலாடுதுறை டாக்டர் கே சங்கர் கணேஷ், தர்மாபுரம் கங்கா ஞானாம்பிகை கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் டாக்டர் வி புகழேந்தி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் நாகப்பட்டினம், நாமக்கல் டாக்டர் கே காசிலிங்கம் அறிஞர் அண்ணா ஆர்ட்ஸ் காலேஜ் நாமக்கல். நெக்ஸ்ட், நீலகிரி டாக்டர் எஸ் ஸ்ரீதரன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டோன் ஹவுஸ் அண்ட் உதகமண்டலம், பெரம்பலூர் டாக்டர் எஸ் கலியமூர்த்தி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பெரம்பலூர், புதுக்கோட்டை டாக்டர் ஆர் மாலதி ஹெச் தி ராஜாஸ் காலேஜ் புதுக்கோட்டை, ராமநாதபுரம் டாக்டர் எஸ் லோகநாதன் சேதுபதி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ராமநாதபுரம், ராணிப்பேட் டாக்டர் பத்ரி நாராயணன் அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் விமன் வாலாஜபர், சேலம் டாக்டர் ஷெரினா பானு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் சேலம், சிவகங்கை டாக்டர் எஸ் கணேசன் ராஜா துரைசிங்கம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் மானாமதுரை ரோட் சிவகங்கை, தென்காசி டாக்டர் அஜய் சர்மா காமராஜர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் சௌந்தரி சுரண்டை, தஞ்சாவூர் டாக்டர் எம் மங்கலம் ராஜா சர்ஃபோஜி கவர்மெண்ட் காலேஜ் அட்டானமஸ் தஞ்சாவூர், தேனி திரு அறிவழகன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வீரபாண்டி, திருவண்ணாமலை டாக்டர் எம் சீலன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் திருவண்ணாமலை, தூத்துக்குடி டாக்டர் கே ரோஷன் கோல்டுவின் காமராஜர் காலேஜ் தூத்துக்குடி, திருநெல்வேலி டாக்டர் ஜே நாகராஜ் ராணி அண்ணா கவர்மெண்ட் காலேஜ் ஃபார் விமன் திருநெல்வேலி, தென் திருநெல்வேலி நெக்ஸ்ட் டாக்டர் ஜே நாகராஜ் ராணி அண்ணா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் திருநெல்வேலி, தென் திருப்பத்தூர் டாக்டர் என் ரோஜாபாய் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் திருப்பத்தூர், திருப்பூர் டாக்டர் சி மல்லேஸ்வரன் சிக்கண்ணா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் திருப்பூர், திருவள்ளூர் டாக்டர் எஸ் தேவசங்கர் நாராயணசாமி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் பொன்னேரி, திருவாரூர் மிஸ்ஸஸ் சி லதா திருவிகா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ், தென் திருச்சி டாக்டர் ரமேஷ் பெரியார் ஆர்ட்ஸ் காலேஜ் ஈவேரா காலேஜ் திருச்சி, வெல்லூர் மிஸ்டர் பொன்னுரங்கம் முத்துரங்கம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் வெல்லூர், விழுப்புரம் டாக்டர் எல் பாண்டியன் அறிஞர் அண்ணா ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் மென், விருதுநகர் டாக்டர் பி தங்கம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் சாத்தூர். பட் இவர்கள் எல்லோரும் இப்போ அறிவிக்கப்பட்டதெல்லாம் கவர்மெண்ட்லேருந்து, அதாவது ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர்லேருந்து நாங்கள் இவங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து we are already going to give a training. என்ன மாதிரி லோன்ஸ் கிடைக்கணும், என்னென்ன பிரான்ச்சஸ், என்னென்ன சப்ஜெக்ட் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி இவங்களும் பேங்கர்ஸும் கோஆர்டினேட் பண்ணி இந்த எஜுகேஷன் லோன் ப்ராசஸ் வந்து இப்போது நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் த இன்னையுடைய ப்ரெஸ் மீட்டோட முக்கியமான நோக்கம். ஏன்னா கடந்த காலங்களில் இருந்ததை விட இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான முறையை நாங்கள் அணுகிறோம். அதாவது எப்படின்னா, பேங்கர்ஸை மட்டுமே ஸ்டூடெண்ட்டுங்க போய் கேட்குறத விட இப்போ கல்லூரி அளவில் ஒரு பேராசிரியர் மட்டத்தில் இந்த மாணவர்கள் போய் கேட்கும் பொழுது அவங்க இம்மீடியட்டாக பேங்க்கோட டீல் பண்ணி எந்த மாணவர்களுக்கும் கிடைக்கல அப்படிங்கிற நிலைப்பாட்டை எடுப்பதற்கு இது ஒரு முறை. ஏற்கனவே பேராசிரியர்கள் தட்டுப்பாடு இருக்குது. ஒரு கல்லூரியில் ஒரு மாணவர் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இருப்பாங்க. அந்த சமயத்தில் எல்லா மாணவர்களும் ஒரே பேராசிரியர்கள் கொண்டு அந்த பேராசிரியரை ஒரு படியை பார்க்கணும்
எந்த விதத்தில் வந்து சரியா இருக்க முடியும்? பேராசிரியர்கள் ஒத்துருப்பாங்களா? நோ, இது நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு பேராசிரியர் கிடையாது. இது ஒரு ஃபேக்கல்டி. ஒரு பேராசிரியர் தலைமையில் ஒரு டீம் ஒர்க் பண்ணும். ஒரு பேராசிரியர் மட்டும் தனியாக உட்கார வச்சு என்ன சார் பண்ண முடியும்? நடக்கிற காரியமா? ஒரு பேராசிரியர் தலைமையில் ஒரு டீம் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த டீம் வந்து கலெக்ஷன் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ், ரிக்வெஸ்ட் ஃபார் த ஸ்டூடெண்ட், அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு அதை பேங்கர்ஸோட பேசுவோம். அந்த மெத்தட் தான். இப்போ நீங்க சொல்ற மாதிரி இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் வச்சுக்கோங்க சார். ஒரு மாவட்டத்தில் ஒரு 6 கல்லூரி இருக்கு. 6 கல்லூரியில் பேராசிரியர்கள் கோஆர்டினேட் பண்ணி தானே அந்த சென்ட்ரலைஸ் பண்ணுவாங்க. நாங்கள் இப்போ நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு ப்ரொஃபஸர்ஸ். அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அறிவிச்சிருக்கிற ப்ரொஃபஸர், தெர் ஆர் சேனல்ஸ். ஒவ்வொரு கல்லூரியில் இருக்கிற பேராசிரியர்கள் அவர்களுடைய தேவைகளை அவங்களோட கலந்து பேசுவாங்க. இப்போ என்னென்னா, கடந்த காலங்களில் மாணவர்கள் பேங்க்குக்கு மட்டுமே போனாங்க. எனக்கு நல்லா தெரியுங்க, இதில் ஐ ஹாவ் எ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸுங்க. மாணவர் கல்வி கடன் என்கிற விஷயத்தில் நான் 2004 நான் உள்ளே இருக்கேன். நான் இதில் என்ன சொல்கிறது, நான் ரொம்ப டீப்பாக உள்ளே இருந்திருக்கிறேன் இதில். அதனால் மாணவர்களுக்கு, தகுதியான மாணவர்களுக்கு கல்வி கடன் கிடைக்க வேண்டும் என்பதில் மிக அக்கறையாக இருக்கிற உங்கள் அமைச்சர் முதல்வர் அவர்களும் இதில் ரொம்ப சீரியஸ் இனிஷியேட்டிவ் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த ஆண்டிலிருந்து மாணவர்களுக்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிரச்சனை இல்லாத கல்வி கடன் கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் இந்த ஒரு மெக்கானிசம் நாங்கள் தயார் பண்ணியிருக்கோம். ஸோ எங்கேயுமே பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. எஸ் என்னன்னா, வங்கிகள் எல்லாம் மத்திய அரசுக்கு கட்டுப்பட்டது, கரெக்ட். ஆனால் மாநில அரசு we have a plan, ஒரு பிளான் வச்சிருக்கோம். அதான் நான் சொன்னேன் உங்களுக்கு, மாண்புமிகு முதலமைச்சரை அறிவிப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். அதை இப்போ ஐ cannot reveal, இப்போ நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா முதல்வர் அறிவிப்பாங்க. அதை மாநில அரசும் மத்திய அரசு வங்கிகளும் சேர்ந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரப்போகுது. அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு ஸ்லாப் ஒன்று அறிவிக்க போகிறார் முதல்வர். அந்த முதல்வர் அறிவிக்கும் பொழுது அதை பற்றி நாங்கள் வெளியிடுவோம். மாநில அரசு என்பது வேறு, மத்திய அரசு என்பது வேறு. மத்திய அரசின் கீழ் செயல்படுகிறது வங்கி, மாநில அரசின் கீழ் செயல்படுகிறது கல்லூரிகள். ஆனால் கல்லூரிகள் மாணவர்களுக்கு தேவை என்பதை வங்கிகள் தான் கடன் கொடுக்கணும். வங்கிகள் ஒன்றும் சும்மா கொடுக்கறதில்லை கடனை. காங்கிரஸ் தேர்தலில் மாணவர்கள் கல்வி கடன் ரத்து செய்யப்படும் நாடாளுமன்ற தேர்தலை கொடுத்துருந்தாங்க. இப்போ டிவிக்கு தேர்தல் சொல்லப்பட்டிருக்கு. இந்த கடன் கல்வி கடன் ரத்து செய்ய என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? இல்லைங்க சார், மாணவர் கல்வி கடன் ரத்து செய்யப்பட வேண்டும் என்பது நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த காலத்திலிருந்து நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட ஒரு வலுவான வேண்டுகோள் சார். ஏறத்தாழ 75,000 கோடி ரூபாய்க்கு மேல் கடன் இருந்தது. நான் சொல்கிறது இப்போனா 2014. இப்போ நம்ம விஆர்என் 2026, ஏறத்தாழ 1 லட்சம் கோடிக்கு மேலே இருக்கும். இல்லை ஆஸ் பர் த டேட்டா 1.25 லட்சம் கோடிக்கு மேலே கூட அந்த கடன் இருந்திருக்கும். என்ன கேட்குறது என்னன்னா, ஒரு அமைச்சராக நான் சொல்லக்கூடாது. அதை மாணவர்கள் கல்வி கடனை மத்திய அரசாங்கம் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பது எங்களது வேண்டும். மத்திய அரசோட அண்டர்ஸ்டாண்டிங்கோட அதே நேரத்தில் துணைவேந்தர் விவகாரம் சரியாக நீங்கள் சொன்னீங்க, மத்திய அரசோட ஒரு புரிதலோட பண்ணுறோம். இல்லை அந்த கேள்வி அடுத்து வச்சுக்கலாம். இல்லை சார், இல்லை துணைவேந்தர் நியமனங்கள் தொடர்ந்து நமக்கு இதாக இருக்குது. இல்லை ஆளுநரோட ஒரு புரிதல் ஏற்பட்டு இப்போ முதல்வர் நம்ம மேந்தரா வச்சு போக போகிறோமா, இல்லை ஏற்கனவே பழைய முறைப்படி கவர்னர் நம்ம சான்சலராக வச்சு போக போகிறோமா, இல்லை அது தெளிவில்லாமல் இருக்குது. தொடர்ந்து பல்கலைக்கழகங்கள் பல்வேறு சிக்கல் இருக்காங்க. இந்த கேள்விகளுக்கெல்லாம் விரைவில் இன்னொரு நாள் ஒரு விரிவான பத்திரிகையாளர்கள் சந்திப்பு. இல்லை நான் என்ன சொல்கிறேன், அந்த டைம் வரணுமில்ல உங்களுக்கு. நான் என்ன சொல்கிறேன், நீங்களும் என்னை விடாத என்னை தோர்த்துறீங்க. என்கிட்ட கேட்குற கேள்வி நீங்கள் ஒன்று தான் வச்சுருக்கீங்க மேஜராக. அமைச்சர்கிட்ட கேட்கறது வேற எந்த கேள்வியுமே உங்ககிட்ட இல்லை. சார் எல்லாம் பண்ணிடுறோம் சார். பேராசிரியர்கள் நியமனம் நடக்கும். சென்னை பல்கலைக்கழக நிதி சிக்கல் இருக்காங்க. தொடர்ந்து
மாணவர் சேர்க்கை வந்து அரசு கல்லூரிகளில் சரிந்து வருது, இதுக்கெல்லாம் என்ன பண்ண போறீங்க? இதெல்லாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அடுத்ததில் வச்சுக்கோமா, சார் போன டைம் அது அடுத்ததில் வச்சுக்கோமே. இது இன்னைக்கு முடிஞ்சதா நினச்சிக்கோமே. தேங்க்யூ.